அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்தான். ஆனால் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பெயரை அல்லாஹ் பலவாக பயன்படுத்துவதன் காரணம், நோக்கம், அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை உள்ளடக்கியது. முதலாவதாக அல் கஃபூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் கஃபூர் என்ற அவனுடைய தன்மையை பற்றிய பெயரை குர்ஆனில் 91 முறை அல்லாஹ் பதிந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடிக்கடி அல்லாஹ் தன்னை அல் கஃபூராக அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபூர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துல் ஹிஜ்ருடைய 49வது வசனத்தில், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். நப்பி இபாதி, என் அடியார்களுக்கு ஒரு அறைகூவலை எடுத்து வைத்து விடுங்கள். என்ன அறைகூவல்? அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் தான் அனல் கஃபூர் அர் ரஹீம். நான் அல் கஃபூர், நான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். சூரத்துல் புரூஜுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹுவல் கஃபூருல் வதூத். நான் யார்? அவன் யார்? அவன் அல் கஃபூர் அல் வதூத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியே குர்ஆனில் 91 இடங்களில் அல் கஃபூர் என்ற அவனுடைய தன்மையை, அவனுடைய பெயராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபார், குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 முறை, இன்னும் அதனுடைய அர்த்தத்தையோ விளக்கத்தையோ நாம் பார்க்கவில்லை. அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர் 3 முறை சொல்தான். ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை தான். இந்த அல் கஃபார் என்ற இந்த அல்லாஹுடைய பெயர் பண்பு குர்ஆனில் 5 முறை வந்திருக்கிறது. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்து நூஹுடைய 10வது வசனத்தில், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என் சமூகமே, அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பை தேடுங்கள். ஏன்? இன்னஹு கான கஃபாரா, அவன் கஃபாராக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸாதுடைய 66வது வசனத்தில், ஸாத் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா. அவன் யார்? வானங்கள், பூமி, அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்திற்கும் அவன்தான் ரப். அல் அசீஸ் அல் கஃபார். அவன் யார்? அல் அசீஸ், அவன் மிகைத்தவன், அவன் அல் கஃபார் அவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அறிமுகப்படுத்துகிறான். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர். அல் காஃபிர், குர்ஆனில் ஒரே ஒரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை காஃபிராக அறிமுகப்படுத்துகிறான். சூரா காஃபிருடைய 3வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், காஃபிரித் தம்பி வ காபிலித் தௌபி. சுப்ஹானல்லாஹ். அவன் யார்? காஃபிரித் தம், அவன் காஃபிர் அத்தம்ப், வ காபிலித் தௌப், தௌபாக்களை அவன் அங்கீகரிக்க கூடியவன். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றும் மக்ஃபிரத், அல் குஃப்ரான், அல் மக்ஃபிரத் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அல் மக்ஃபிரத் என்றால் என்ன? மன்னிப்பு என்று தமிழிலே சொல்லுவோம். பாவ மன்னிப்பு என்று நாம் சொல்லுவோம். அரபி மொழியின்படி அல் மக்ஃபிரா, அல் கஃபர் என்பது என்ன? அஸ்லுல் கஃப்ரி ஃபில் லுகா அஸ்ஸித்ரு. அல் மக்ஃபிரா, அல் கஃபர் என்றால் மறைத்தல் என்று அர்த்தம். அஸ்ஸித்ர். குறிப்பாக அல் மக்ஃபர் என்ற வார்த்தையை ஒருவருக்கு பயன்படுத்துவோம். போர்க்களத்தில் ஒருவர் கவச ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய தலையை, முகத்தை பாதுகாப்பதற்காக தலை கவசத்தை போடுவார். அதைத்தான் அல் மக்ஃபர் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அல் கஃபர் என்றால் மறைத்தல். எப்படி ஒரு போராளி தன்னுடைய தலையை மறைப்பதற்காக ஒரு கவச ஆடை அணிந்து எதிரிகளுடைய தாக்குதல் அந்த தலையில் விழுந்து விடக்கூடாது, வாழ்வீச்சுகள் விழுந்து விடக்கூடாது என்று மறைப்பாரோ, அதுதான் அல் கஃபர். அல் கஃபர் மறைத்தல். சுப்ஹானல்லாஹ். அல் மக்ஃபிரா என்றால் அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், இந்த மூன்றுடைய அர்த்தமும் அல் மக்ஃபிரா. அல் மக்ஃபிரா என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைக்கக்கூடியவன். எதை மறைக்கக்கூடியவன்? பாவங்களை மறைக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல் கஃபூராக, அல் கஃபாராக, அல் காஃபிராக
கருதினால் அவன் யார்? அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அவன் மறைத்த பாவங்களை வெளிப்படுத்த மாட்டான். அவன்தான் அல் கஃபூர், அல் காஃபிர், அல் கஃபார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாம் சொல்லுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. அல் கஃபூர் இடத்திலே, அல் கஃபார் இடத்திலே, அல் காஃபிர் இடத்திலே என்ன கேட்போம்? நீ யா அல்லாஹ் நீ அல் காஃபிர், யா அல்லாஹ் நீ அல் கஃபார், யா அல்லாஹ் நீ அல் கஃபூர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்போம். அதற்குரிய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் என் பாவங்களை மறைத்து விடு. முதலில் உன் பார்வையில் நான் செய்த இந்த பாவத்தை மறைத்து விடு யா அல்லாஹ், அதை வெளிப்படுத்தி விடாதே, அதற்குரிய தண்டனைகளை கொடுத்து என்னை இழிவுபடுத்தி விடாதே என்று அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், மறைக்கக்கூடியவன் பாவங்களை என்பதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் இந்த வார்த்தைகளுடைய, இந்த பெயர்களுடைய அர்த்தங்கள். ஆனால் இந்த மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அல் காஃபிர் என்றால் யார்? அல் கஃபார் என்றால் யார்? அல் கஃபூர் என்றால் யார்? இந்த மூன்றும் அல்லாஹ்வைத்தான் குறிக்கிறது. அல்லாஹ் எப்போது அல் காஃபிர், எப்போது அல் கஃபூர், எப்போது அல் கஃபார். அல் காஃபிர், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான், அவன் பாவம் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை அணுகுகிறான். அந்த பாவத்தோடு அது ஏதாவது ஒரு பாவமாக இருக்கலாம். அந்த அநீதம் செய்தவன், அந்த பாவத்தை செய்தவன் அல்லாஹ்வை அழைக்கிறான். அந்த பாவத்தை செய்தவனுடைய பாவத்தை மறைப்பவன் அல் காஃபிர். அல் கஃபூர் மகத்தான பாவத்தை செய்தான், மகத்தான அநீதம் செய்தான், இணை வைப்பு, பெற்றோர்களுக்கு மாறு செய்தல், விபச்சாரம் செய்தல், இது போன்ற பெரிய பாவங்களை செய்து ரப்பிடத்திலே மன்றாடுகிறான். இந்த மகத்தான பாவங்களை, பெரிய அளவுள்ள பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல் கஃபூர். அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அதனுடைய தீமையின் அளவு இந்த உலகத்தை சூழ்ந்தாலும் சரி, அல் கஃபூர் மன்னித்து மறைத்து விடுவான். அல் கஃபார் தொடர்ச்சியாக பாவம் செய்யக்கூடிய அடியான், தொடர்ச்சியாக அநீதம் செய்யக்கூடிய அடியான். அவனுடைய எண்ணிக்கை, பாவத்துடைய எண்ணிக்கையின் அளவு அதிகம். இப்படிப்பட்டவன் அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்டவனை மன்னிப்பான். தொடர்ச்சியாக நிறைய பாவங்களை செய்தவன் அல் கஃபார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் காஃபிர், அல் கஃபூர், அல் கஃபார், இந்த அல்லாஹுடைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சில பெயர்களோடு இணைத்து சொல்கிறான். அல் கஃபூர் என்பதை அல்லாஹ் அதிகமாக அர் ரஹீம் என்ற அவனுடைய தன்மையோடு இணைத்து சொல்கிறான். அர் ரஹீம் என்றால் என்ன? ரஹ்மத்துடையவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அல் கஃபூர் என்பதை ஏன் அல்லாஹ் அர் ரஹீமோடு இணைத்து சொல்கிறான்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி என்பது கிடையாது. சொர்க்கம் ஒரு மனிதனால் செல்ல முடியாது நாம் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் கொண்டு. நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், இவ்வளவு நன்மைகளை செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட முடியாது. நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவன் அந்த அடியான் மீது அருளை கொண்டு பொழிந்தாலே தவிர சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது உங்களுடைய அமல்களை கொண்டு. வல அன்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களுமா அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும். அல்லாஹ் என்னையும் அவனுடைய ரஹ்மத்தால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. ரஹ்மத் இந்த உலகத்திலே எமக்கு தேவை, நாளை மறுமையிலும் தேவை. அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனையை உடனடியாக கொடுத்து எம்மை அழித்து விடுவான். இன்று நாம் விடுகின்ற மூச்சுக்கு அடிப்படையே அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். அல்லாஹுடைய ரஹ்மத்தில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், இந்த ஒட்டுமொத்த உலகமும். அவனை மறுப்பவர்கள், அவனை விமர்சிப்பவர்கள், அவனுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர்கள் இருக்கும் போதும் இந்த உலகம் இயங்குகிறதென்றால் அவன் ரஹ்மத்தை உடையவன், அர் ரஹீம் அவன். அல் கஃபூர்
ஆம், அந்த ரஹ்மத் எமக்கு, அல்லாஹுடைய ரஹ்மத் எமக்கு இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் அவன் மகஃபிரத்தை அளிப்பதுதான். அவன் அல் கஃபூராக இருப்பதுதான். அர் ரஹீமுடைய வெளிப்பாடு அல் கஃபூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மறைப்பதால் தான் இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுகளவு பாவம் சுமந்தவனாக அவன் இருக்கும் நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அந்த அடியானை சொர்க்கத்திலே நுழைத்து விட மாட்டான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் செய்த நன்மைகள் கணக்கிடப்பட்டு அதுவெல்லாம் போதாது சொர்க்கம் நுழைவதற்கு. அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு சொர்க்கத்தில் நுழை என்று சொன்னால்தான் ஒரு அடியான் நுழைய முடியும். அதனால்தான் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதும் இணைத்தே சொல்லுவான். இன்னொன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதிகமாக அல் அசீஸ் அல் கஃபார், அல் அசீஸ் என்ற அல் கஃபார் 5 முறை குர்ஆனிலே வந்திருக்கிறது. இதில் 3 முறை அல்லாஹ் அல் அசீஸ் அல் கஃபார் என்ற அல் அசீஸ் என்ற தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்து சொல்கிறான். அதில் ஒரு வசனத்தை கவனியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா அல் அசீஸ் அல் கஃபார். வானங்கள் பூமி அவற்றுக்கு இடைப்பட்ட அனைத்திற்கும் அவன்தான் ரப். ஆனால் அவன் அல் அசீஸ், அவன் மிகைத்தவன். அந்த படைப்புகளுடைய எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அவன் மிகைத்தவன், எல்லா படைப்புகளில் இருந்து மேலானவன், சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் அவன். அல் கஃபார், மனிதர்கள் ஒட்டுமொத்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவன்தான் ரப். அவை எல்லாம் அவனுக்கு மாறு செய்தாலும் சரி, அவனுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதில்லை. ஏன்? அவன் அல் கஃபார். எந்த தேவையும் இல்லை அவனுக்கு. இந்த பாவம் செய்வதால் அவனுடைய ஆட்சி குறையாது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் மாறு செய்வதால் அவனுடைய அதிகாரம் குறைந்து விடாது. அல் கஃபார் அவன், பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் உள்ள முதலாபவர்கள், இறுதியாமவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தாது. மனிதர்கள் எல்லோரும், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விட்டாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைத்து விடாது. அல் கஃபூர், அல் கஃபார், அல் காஃபிர், பாவங்களை மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் பாவங்களை மறைப்பான். முதலில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று அடியான் கரமேந்தினால் முதலில் அல் காஃபிர் அவன், அல் கஃபார் அவன், அல் கஃபூர் அவன். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய தன்மைகளுக்கு, அந்த பாவத்துடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அவன் மன்னிப்பை வழங்குவான். அதனுடைய வெளிப்பாடு அந்த பாவம் மறைக்கப்படும். முதலில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை அளக்க முடியுமா?